உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமா தைரியமா நீங்க காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நெகட்டிவா ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்றதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்றலாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாத கிரக நிலையில் மிக அற்புதமான நிலையில் இருக்குது. அதனால் எல்லா கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நினச்சதெல்லாமே சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றலும் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் இருக்கார். மீன ராசின்றது பார்த்திங்கன்னா முழு சுபகிரகமான குருவோடைய வீடு. குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கு குருவோட பார்வையும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ குரு பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சிறந்த முன்னேற்றங்களையும் யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்பாரு. நம்ம நினச்சா எதனாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பேர் ஆற்றலை உங்களுக்குள்ள கொண்டு வர போகிறார் குரு பகவான். 3ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம். முயற்சி, நம்ம ஆசை, விருப்பம், இதெல்லாம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கார் இல்லையா, அந்த ராசிநாதனுக்கு அந்த ராசிக்கு அதிபதியான ராசிநாதனுக்கு இடம் கொடுத்து அந்த ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் விரும்பின எல்லாத்தையும் அடையிறதுக்கான ஒரு காலமாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். எந்தெந்த வகையில் அப்படின்னா, ஒரு கார், பைக் ஒன்று வாங்க நினச்சிருப்பீங்க, இந்த பிராண்டு தான் வாங்க நினச்சிருப்பீங்க, அதை வாங்கக்கூடிய காலம், அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலம். ஒரு வாழ்க்கை துணை, இந்த நபரை தான் நம்ம வாழ்க்கை துணைவராக நம்ம எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டுருவீங்க. காதல் திருமணம், ஸோ அதெல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு காலமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு மட்டும் குருவுடைய பார்வை இல்லை, உங்கள் ராசிக்கே குருவோட பார்வை இருக்குது. ஏன்னா மகர ராசிக்கு எதிர் ராசி கடகராசியில் தான் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு. அங்கேருந்து அவருடைய நேர் எதிர்பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, ராசிநாதனுக்கும் பார்க்குறாரு. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணான்றது தான் கோச்சார கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. தைரியமாக இருக்கலாம். மேலும் ஒரு சிறப்பு, இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து யோகஸ்தான அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, புத்திரஸ்தான அதிபதி, மனோஸ்தான அதிபதி மற்றும் உங்களோட ஜீவனக்காரன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். யார் அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, அவரும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து தான் இருக்கார். குரு மற்றும் சுக்கிரன், அதாவது வியாழன் சுக்கிரன் 2 பேரோட இணைவுன்றது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒருத்தர் பகையாக இருந்தாலும் 2 பேரும் பொதுவாக இணையும் போது நல்ல யோக பலன்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கு வியாழனுடைய சுபகிரகமான வியாழனுடைய பார்வை மட்டும் இல்லாமல் அவரோட இணைவு பெற்று சுக்கிரனும் பார்வை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனுடைய பார்வையும் குலதெய்வ பார்வையும் கிடைச்ச மாதிரி, குலதெய்வம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி கூடுதலாக குருவும் பார்த்துட்ருக்காரு. குருவோட அருளும் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஆனி மாதம் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுங்க. சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க. அப்படி தான் புத்தர் சொன்னார், எல்லாத்தையும் துறந்துருங்க, ஆசையை தான் அழிவுக்கு காரணம்னு சொன்னார் இல்லையா. அப்படின்றது ஒரு ஆசை தான்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவருக்கு ஆசையை துறக்கிறன்றது ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையில் அவர் ஞான நிலை பெற்றவர், அவர் அப்படி நினைக்கிற தப்பு கிடையாது. இங்கே நம்ம சராசரி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க நாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். அந்த ஆசைப்பட்டோம்னா தான் நேரமும் கூடி வரும்போது நம்ம வேண்டிய எல்லாத்தையும் அடையவும் முடியும். ஸோ அந்த வகையில் அதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கான அற்புதமான காலமாக இந்த ஆனி மாதம் ஒரு துவக்கமாக அமைஞ்சிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்துலேயே உங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டது எல்லாமே கைக்கு வந்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை. வராமல் இல்லை, வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு காரணங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்ன, மனசால் நினைக்கும் போதோ இது நம்ம அடையணும், இந்த உயரத்தை நம்ம தொடரணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிங்கனாலே போதும். அந்த பாதையில் உங்களோட வெற்றி பாதையில் உங்களை கொண்டு போகிறதுக்கு கோச்சார கிரகங்கள் துணையாக இருக்காங்க. குரு துணையாக இருக்கார், சுக்கிரன் துணையாக இருக்கார், சனியும் துணையாக இருக்கார். கூடுதலாக இன்னும் ஒரு சிறப்பு, உங்களுடைய ராசிநாதனை போலவே வேலை செய்யக்கூடிய ராகு பகவான், சனியை போல செய்யக்கூடிய ராகு ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காங்க. ராகுக்கு எதிர்நிலையில் கேது. ஸோ இந்த அமைப்பு ராகு 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அவ்வளோ உகந்தது இல்லை தான். ஆனால் அந்த ராகு பார்த்திங்கன்னா, அவர் இருக்கிற இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கு திரியோண தொடர்பில் இருக்கார். அப்போ இனிமேல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்கிறது மூலயமா
உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஆசீர்வாதத்தால பல பேரோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் ஏற்பட போகுது அப்படின்ற அளவுக்கு சிறப்பான நிலையை இந்த ராகு குடுக்க போறாரு. 2ஆம் இடத்துல இருக்க ராகுவும், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும், புதனும் திரிகோண இணைவுல வர்றதுனால, நீங்க சொன்னதெல்லாம் பலிக்க போகுது அப்படின்ற மாரி அர்த்தம். நீங்க முன்கூட்டியே தொலைநோக்கா யோசிச்சு, இது இப்படிதான் நடக்கும். அதனால பார்த்து கவனமா இருந்துக்கங்க. நீங்க சொன்ன மாரியே நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து இனிமே நீங்க சொல்றத கேட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு உங்கள பத்தி உங்க அருமைய புரிஞ்சுக்க போறாங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லாமே இருந்தாலும் கூட குருவுடைய அருளும், சுக்கிரனுடைய அருளும், உங்க ராசிநாதன் சனி பகவானோட அருளும் பரிபூர்ணமா இருக்கனால நீங்க எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். ஒரே விஷயத்த செய்யுங்க. வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது என்னன்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறதுக்கான காலம் அந்த ஆனி மாதத்த எடுத்துக்கங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நீங்க நினைச்சத சாதிக்க வச்சுரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்கள அடிப்படையா வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல உங்க ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? ஆண்டு கிரகங்கள் எங்க இருக்காங்க? மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்கு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில வந்து முழுமையா இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்க எல்லோருக்குமே உலகத்துக்கே நன்மைகள் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும், சூரியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் திரிகோணத்தில ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில வந்து இந்த மாதம் வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்தடுத்த உயரத்த வாழ்க்கையில கண்டிப்பா அடைவீங்க. அதுல அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்கள குடுக்க தயாரா இருக்காங்க. அத அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்கள முன்னெடுப்புகள் நாம எடுத்தாகணும். அத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தத தாண்டி, உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில அவசியங்க. அத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் உங்களுடைய ராசிநாதன் யாரு? உங்களுடைய லக்ன நாதன் யாரு? அ உங்களுடைய ராசி நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? உங்க லக்னம் நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? இப்போ உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்கு? தசாபுத்தி உங்களுக்கு யோகமா இருக்கா? அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்கள குடுக்கவும் முடியும். ஸோ, அதனால வந்து இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தா ரொம்ப நிறைவா, திருப்தியா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா! இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கூடுதலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்கள பத்தி, எதிர்கால பலன்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.